சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது என்ன விதத்துலமா நியாயம்? இல்ல தங்கச்சிமா, அங்க என்ன நடந்துச்சுன்னா... அண்ணே, நீங்க எதுவும் பேசாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு அம்மாவே சொல்லுவாங்க. இங்க பருமதி, நாங்க யாருக்கும் பணம் கொடுக்கல, யாரையும் சரண்டர் ஆகவும் சொல்லல. பார்த்திபனே வந்து சரண்டர் ஆயிட்டு நான் தான் பணம் கொடுத்தேன்னு சொன்னா எப்படி? அதனாலதான் அவன் என்ன சொன்னான்னு பாக்கறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்தவன் செத்துட்டான்னு பொய்யா ஒரு நியூஸ் சொன்னேன். அவன் உடனே உன் புருஷன் தான் இதையெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டான். உன் புருஷ பண்ண சொல்ல போய் தானே இவன் இத பண்ணிருக்கான். சாகாதவன செத்துட்டான்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள ஏற்கனவே பயத்துல இருக்கிறவரை போய் நீங்க மிரட்டி இருக்கீங்க. இப்ப அவர் என் அண்ணன் பேரையும் சேர்த்து சொல்லிட்டாரா? நல்லா இருக்குங்க. பணம் கொடுத்து சரண்டர் ஆக வைப்பீங்க, அவங்க கிட்ட நீங்களே போய் இல்லாத ஒண்ணு சொல்லி மிரட்டி இன்னொருத்தரோட பேரை சொல்ல வைப்பீங்க. இல்ல சௌந்தர்யா, நீ வேணும்னா போய் உன் மாமா கிட்ட கேட்டுக்கோ. கதிர் தான் பண்ண சொன்னான்னு சத்தியம் பண்ணா. கதிர்னு சொன்னதுனாலதான் என் மக வாழ்க்கைய பத்தி நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்குமா யோசிக்கிறீங்க? கதிர் ஒண்ணு உங்க மகன் இல்லையே, மருமகன் தானே. நீங்க தூக்கி உள்ள வைங்க. நீங்க தப்பிக்கிறதுக்காக நீங்க தான் என்ன வேணாலும் பண்ணுவீங்களே. என் அண்ணனை தூக்கி உள்ள வைங்க, இல்ல என் மொத்த குடும்பம் அத்தனை பேரையும் தூக்கி உள்ள வச்சிருங்க. புரியாம பேசாத சௌந்தர்யா. எனக்கு எல்லாம் புரியுதுமா. இப்ப இந்த வீட்ல என்ன நடக்க போதுன்னு தான் எனக்கு புரியல. என் மாமாவையும் அண்ணனையும் இப்படி கஷ்டப்படுத்துனீங்கன்னா இந்த வீடு தான் ரொம்ப கஷ்டப்படும். நடக்காததெல்லாம் நடக்கும். சௌந்தர்யா, கொஞ்சம் பொறுமையா பேசு. இல்ல மதியம் அங்கிருந்து இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. நீ வந்த அவளுக்கு சமாதானம் சொல்லாம நீயும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்க. நீங்க அமைதியா இருங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். அம்மா, இங்க பாருங்கம்மா, நீங்க சொன்னதுனாலதான் அந்த வீட்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கதிரும் கஷ்டப்பட்டு எப்படியாவது என்ன நல்லா வாழ வைக்கணும்னு போராடிட்டு இருக்காரு. என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்ல என்ன நடக்கும் நான் சொல்ல மாட்டேமா. மருமகன் தப்பு பண்ணிருந்தா மகளோட வாழ்க்கை பாதிக்கும். மருமகளோட கோபம் தனி இல்லைன்னா மகனோட வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிடும். நிஜ குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சாதான் இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்க முடியும். நாம போட்ட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி கரெக்டா எல்லா பக்கமும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுல நாம நல்லா குளிர் காயலாம். என்னாச்சு? என்ன நடக்கணுமோ அது கரெக்டா நடக்குது. இன்னும் நாம நினைச்சதெல்லாம் தெளிவா நடக்கும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. நமக்கு இதை தவிர வேற வழி இல்லைங்க. ஆமா ராஜி, இதை தவிர வேற வழி இல்ல. எதுக்கும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். நான் சரண்டர் ஆனாதான் பார்த்திபன் வெளில வர முடியும். நான் எடுத்த முடிவு சரியான முடிவு. இல்லனா நீ பார்த்தல, நம்ம குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். நாம சட்டப்படி சந்திப்போம். இல்ல சட்டம் தோத்து போச்சுன்னா
அதுக்கான தண்டனை என்ன உண்டோ நான் அனுபவிக்கிறேன். இல்லப்பா. அப்பா, நீங்க எடுத்த முடிவு சரியில்லை. இத நான் நடத்த விட மாட்டேன். அப்பா, நீங்க எடுத்த முடிவு பெரிய தப்புப்பா. அம்மா சொல்லுங்கம்மா. ஆமாப்பா, நீங்க பண்ணாத தப்புக்கு நீங்க எதுக்கு சரண்டர் ஆகணும்? அப்படி சரண்டர் ஆகணும்னா சொல்லுங்க, நான் சரண்டர் ஆகிறேன்ப்பா. பாண்டி, நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. நீ அப்படியெல்லாம் சரண்டர் ஆக முடியாது. அப்பா, ஏன்பா நான் சரண்டர் ஆகிறேன்ப்பா. என் உயிரே பண்ணாலும் பரவாயில்லப்பா. உங்களுக்காக நான் சரண்டர் ஆகிறேன்ப்பா. ஏன்பா முடியாது?